நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அம்மா, இது என்னது? பெட் மேல ஏபிசிடி எழுதிக்கீங்க. புக்ல தானே எழுதணும். இரியா, இது ஏபிசிடி இல்ல, இது வேற. வேறயா? வேற என்னது? இது ஏபிசிடி தானே. ஐயோரியா, இது ஏபிசிடி இல்ல. இது என்ன தெரியுமா? நீ உன் அப்பா கிட்ட சொல்லுவியே ஐ லவ் யூ அப்பான்னு, அதுதான் இது. ஓ, ஐ லவ் யூவா? ஆமா, அதுதான். சரி, ஐ லவ் யூ என்னத்துக்கு பெட்ல எழுதிக்கீங்க? அது சும்மாதான் உன் அப்பாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக. அப்பாக்கு சர்ப்ரைஸா? அப்பாக்கு சர்ப்ரைஸ் குக்க எதுக்கு ஐ லவ் யூ பெட்ல எழுதிக்கீங்க? ஐயோ, நான் எதுக்கோ எழுதியிருக்கேன், உனக்கு என்ன? நீ எதுக்கு என் மாமியார் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்பா சொல்லிக்கங்கல்ல, பெட் மேல குப்பை எல்லாம் போடக்கூடாதுண்ட. நீங்க யாப்போ பூ கொண்டு வந்து இங்க பெட் மேல போட்டீங்க. இருங்க, அப்பா வந்ததும் உங்களை அடிப்பாங்க. ஏய், உனக்கு இதை பார்த்தா குப்பை மாதிரி தெரியுதா? இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. அழகா ஒன்றும் இல்ல, பூவெல்லாம் பிச்சி பிச்சி போட்டுருக்கீங்க. தூங்குற பெட்ல எதுவுமே போடக்கூடாதுன்னு அப்பா சொன்னாங்கல்ல. நீங்க இது பூவெல்லாம் போட்டுருக்கீங்க. அப்பா வந்தா திட்டுவாங்க. நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வெளியே போடுங்க. வெளியே போடணுமா? ஏய், நீ முதல்ல வெளியே போ, என்ன எதுன்னு கூட தெரியாம. பாப்பா ஒன்னும் வெளியே போக மாட்டேன். இது அப்பா ரூம், நீங்க வெளியே போங்க. அப்பா ரூமா? இரு இரு, உன் அப்பா வரட்டும், அப்ப தெரியும் யாரு வெளியே போறான்னு. முதல்ல உன்னை தூக்கி வெளியே போட சொல்றேன், இரு. அப்பா ஒன்னும் பாப்பாவை வெளியே போட மாட்டாங்க, அம்மாவை தான் வெளியே தூக்கி போட்டுடுவாங்க. பாப்போம் பாப்போம், இன்னைக்கு என்ன நாள்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கறியா? உன் அப்பா வந்ததுக்கு அப்புறம் தெரியும் யாரு வெளியே போறான்னு. என்னது? பாப்பாவை தூக்கி வெளியே போட்டுருவனா? பாப்பாவை எதுக்கட அப்பா தூக்கி வெளியே போடுறேன்? பாப்பாவை தூக்கி வெளியே போட மாட்டீங்கல்ல, அம்மாவை தானே வெளியே தூக்கி போடுவீங்க. ஆமாண்டா, உன் அம்மாவை தான் தூக்கி வெளியே போடணும். என்ன தூக்கி வெளியே போடுவாரா? அப்போ இவருக்கு இன்னைக்கு என்ன நாள்னே ஞாபகம் இல்ல. ஐஷு, என்னடி இது? எதுக்கடி பாப்பாவை தூக்கி வெளியே போடுவேன்னு சொன்ன? அவளை தூக்கி வெளியே போடுறது இருக்கட்டும், முதல்ல இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை வெளியில் அனுப்பலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணணும். என்ன நாளா? இன்னைக்கு என்ன நாள்? ஒருவேளை இவ பிறந்த நாளா இருக்குமோ? ஐயோ இல்லையே, அது இப்பதானே முடிஞ்சது. அப்புறம் என்ன நாள் இன்னைக்கு? ஐயோ, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல மறந்தே போயிட்டோமே. அடே, தலையில மல்லிப்பூ, பெட்ல ரோசா பூ, இதை பார்க்கும் போதே உனக்கு தோணி இருக்க வேண்டாமா? இப்படி வசமா மாட்டிக்கிட்டியே, இப்ப எப்படி சமாளிக்க போற? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நாள்னே மறந்துட்டீங்க அப்படிதானே? ஏய், அது எப்படி மறப்பேன்? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அது கூடவே எனக்கு தெரியாது. ஓ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னடி ஞாபகம் இருக்கான்னு கேக்குற? இங்க பாரு, உனக்காக டைரி மில்க் சில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஐஷு. ஐயோரியா ஐஷு, அது உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏய், என்னடி பெரிய வேலண்டைன்ஸ் டே? வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து ஐ லவ் யூன்னு சொன்னாதான் லவ் இருக்குன்னு அர்த்தமா? இங்க பாரு ஐஷு, டெய்லியும் பொண்டாட்டிய லவ் பண்றவனுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே எல்லாம் வரணும்னு அவசியம் இல்ல. எந்த டேவும் இல்லனாலும் நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ணிட்டே தானடி இருக்கேன். நம்பிட்டாளா? நம்மள மாதிரி தெரியலையடா, எக்ஸ்ட்ரா 2 பிட்டு சேர்த்து போடு. இங்க பாரு ஐஷு, இந்த வேலண்டைன்ஸ் டே வந்தா மட்டும் ரோஸ் சாக்லேட்னு பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்து முட்டி போட்டு ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டா மட்டும் அது உண்மையான லவ்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் வெறும் நடிப்பு. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா?
எந்த டேவும் இல்லைனாலும் எல்லா நாளும் பொண்டாட்டியா ஒரே மாதிரி லவ் பண்ணணும். அதான் ஐஷு உண்மையான லவ். இப்போ என்ன சொல்ல வரீங்க? பொண்டாட்டியை லவ் பண்றவங்க வேலண்டைன்ஸ் டே கொண்டாட மாட்டாங்களா? ஐஷு வேலண்டைன்ஸ் டே கொண்டாட மாட்டாங்கன்னு இல்ல. வேலண்டைன்ஸ் டேங்கிறது இப்படி ரோஸ் சாக்லேட் கிஃப்ட்னு வாங்கி கொடுக்கறது இல்ல, உண்மையான லவ் கொடுக்கணும். எனக்கு இந்த மாதிரியெல்லாம் கிஃப்ட் கொடுத்து என் காதலை காமிக்க தெரியாது ஐஷு. ஆனா இப்ப நான் உனக்கு எந்த அளவுக்கு லவ் பண்றனோ இந்த காதலை சாகுற வரைக்கும் கொஞ்சம் கூட குறையாம என்னால உனக்கு கொடுக்க முடியும். இப்ப சொல்ல ஐஷு, என் காதலை விட இந்த சாக்லேட் ரோஸ் கிஃப்ட் தான் உனக்கு பெருசுனா இப்பவே போய் நான் வாங்கிட்டு வரேன். ஏங்க நில்லுங்க, ஒன்றும் வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி உங்க லவ்வுக்கு முன்னால இந்த சாக்லேட்டு ரோஸு கிஃப்ட் இதெல்லாம் ஒன்றும் எனக்கு பெருசு இல்லை. அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி. வேலண்டைன்ஸ் டேவை மறந்துட்டு வந்துட்டு அதை சமாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்றீங்க? இருந்தாலும் நீங்க சமாளிக்கிறது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த உலகத்துல உங்களை மாதிரி லவ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, உங்களை மாதிரி சமாளிக்கிறதுக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில இவன் போல ஊருக்கு இருக்கணும் பிறந்ததில்ல. யாஹூ யாஹூ பண்ணி பார்த்தும் இவனை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தன் கிடைக்கவில்லை. நான் கிட்ட வச்சு பார்த்து ஓகே சொன்னானே, ஷாப்பிங் கிட்ட ebay.com கூட்டி போனானே, மூவி கிட்ட யூடியூப் போட்டு பக்கம் தந்தானே. பாவமா நிக்கிறான் ஊரையே விக்கிறான். Meet my boyfriend, my smiling sexy boyfriend. என்ன அதான் வேலண்டைன்ஸ் டே எல்லாம் எதுவும் கொண்டாட வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பல்ல கட்டுறீங்க? ஏய் வேலண்டைன்ஸ் டே கொண்டாட வேண்டாம்னு நான் எப்படி சொன்னேன்? என்ன இருந்தாலும் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்ல, ரியா வேற சின்னக்கு சாக்லேட் கொடுக்குறேன்னு போயிட்டா. அதுக்கு நீங்க தானே இப்ப சொன்னீங்க நம்மளும் மத்தவங்கள மாதிரி வேலண்டைன்ஸ் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு. இப்ப மட்டும் நம்ம மத்தவங்கள மாதிரி பண்ணலாமா? நம்ம மத்தவங்கள மாதிரி பண்ணலான்னு நான் எப்படி சொன்னேன்? சொல்ல போனா இங்க நம்மள பார்த்து தான் மத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாரு என்ன பண்ணாலும் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டைல்ல நம்ம வேலண்டைன்ஸ் டே கொண்டாடலாம். அது என்ன ஸ்டைல்? அது நீ கண்ணை மூட சொல்ற. கண்ணெல்லாம் மூட முடியாது, நீங்க சொல்லுங்க. ஏ கண்ணை மூடுடி, அப்பதான் சொல்ல முடியும். அப்படி என்ன சொல்ல போறீங்க? நீ முதல்ல கண்ணை மூடு. ஐயோ சரி. என் செல்ல பொண்டாட்டிக்கும் வயிற்றுல இருக்கிற என் செல்ல குட்டிக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எந்த கிஃப்டும் வாங்கிட்டு வரல, அதான் இப்போ என்னால் முடிஞ்ச கிஃப்ட். இதை விட பெரிய கிஃப்ட் எனக்கு இந்த உலகத்திலேயே எதுவும் இல்லை. ஐஷு டார்லிங், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே. தேங்க்ஸ் அன்பு, நான் கேட்டதுக்காக இங்க பீச்சுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு. ஹே தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மின்னல்? நான் தான் சொன்னல இன்னைக்கு நாள் உன்னோடது. இன்னைக்கு ஃபுல்லா உன்னோட அன்புவா நான் உன் கூட தான் இருக்க போறேன். நீ என்ன கேட்டாலும் அதை இன்னைக்கு நான் உனக்காக பண்ணுவேன். ஏன் அன்பு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் என்ன லவ் பண்ணுவேன், நாளையில இருந்து என்ன லவ் பண்ண மாட்டேன், வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நீ சொல்றத இந்த உலகத்துல எந்த பொண்ணாவது ஏத்துக்குவாளா அன்பு? அப்படி ஒரு பொண்ணு இருக்க சம்மதிச்சா அது எவ்வளவு சீப்பான விஷயம்னு எனக்கு தெரியும் அன்பு. പക്ഷേ அது தெரிஞ்சும் நான் இன்னைக்கு உன் கூட இருக்க சம்மதிச்சதுக்கு காரணம் என்னைக்குமே எனக்கு கிடைக்கவே மாட்டேன்னு நினைச்ச என் அன்பு இன்னைக்கு ஒரு நாளாவது ஏன் கூட ஏன் அன்புவா இருக்கியே, இந்த சந்தோஷம் எனக்கு போதுங்கிறதுக்காக தான். அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னேன்ல அன்பு, எனக்கு உன் கூட 100 வருஷம் வாழணும்னுலாம் இல்லை, ஒரே ஒரு நாள் எனக்கு உன் கூட வாழ்ந்தாலும் போதும் அன்பு, அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா செத்துருவேன். ஏய் ஏண்டி எப்போ பார்த்தாலும் செத்துருவேன்னு பேசுற? நீ சாகிறதுக்காக வாடி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டி என் காதல மனசுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு வெளியே உன்னை வெறுக்கிற மாதிரி உன்னை கஷ்டப்படுத்திட்டு நானும் செத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு அன்பு, எதுக்கு மனசுக்குள்ள இவ்வளவு காதல வச்சுட்டு என்னையும் கஷ்டப்படுத்தி நீ எதுக்கு கஷ்டப்படணும்? காரணம் இருக்கு மின்னல், ஆனா அதெல்லாம் என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. சொல்லணும் அன்பு, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நீ என்ன வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு நீ என்கிட்ட சொல்லணும். அப்படி நீ சொல்லலனா இந்த தாலி என் கழுத்துல கெட்டு. ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, இன்னைக்கு உன்னை அழ வைக்க வேண்டாம். சரி இன்னைக்கு ஒரு நாளாவது உன்னை சந்தோஷமா வச்சுக்கலாம்னு கூட்டிட்டு வந்தா தாலியை கட்டுங்கிற.
இன்னைக்கு ஒரு நாள் உன்னை அழ வைக்க வேண்டாம், உன்னை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக பழைய அனுபவா வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும் ஒன்னும் தேவையில்ல. நட, வீட்டுக்கு போலாம். நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். நான் வரமாட்டேன் அன்பு. ஹோ சரி, வராத, இங்கே இரு, நான் கிளம்புறேன். போ அன்பு, நீ போயிட்டேனா இப்படியே நான் இந்த கடல்ல விழுந்து செத்துருவேன். நீ என்ன பாக்குறது இன்னைக்கு தான் கடைசியா இருக்கும். ஏய், ஏன் என்ன இப்படி சாவடிக்கிற? நான் உன்னை சாகடிக்கல அன்பு, நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன சாகடிச்சிட்டு இருக்க. அதுக்கு நான் பேசாம ஒரேடியா செத்துடுறேன். ஐயோ மின்னல், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. இங்க பாரு, உன்னை அழ வைக்கணும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இப்படியெல்லாம் பேசல. நான் உன்னை வேண்டாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா நீ என்னை விட்டு போய் எங்கேயாவது நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி அன்பு, உன்னை விட்டு போனா நான் நல்லா இருப்பேன் நீ நினைக்கிறியா? ஒரு கிலோ இல்ல அன்பு, நீ இல்லைன்னா நான் இல்ல. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது அன்பு. எனக்காக நீ எல்லாம் பண்ண. இன்னைக்கு கூட, இன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் நீ பண்ணுவேன்னு சொன்ன. எனக்காக ஒண்ணு பண்ண அன்பு. இந்த தாலி என் கழுத்துல கேட்டு ஒரே ஒரு நாளும் பொண்டாட்டி இருந்துட்டு இன்னைக்கு இந்த கடலை விழுந்து நான் செத்துடுறேன் அன்பு. ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சமாவது என்ன புரிஞ்சுக்கோ மின்னல். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அன்பு, ஆனா உனக்கு தான் என் காதல் புரியவே மாட்டேங்குது. எனக்கு புரியாம இல்ல மின்னல், என் நிலைமை அப்படி. அத சொன்னா உனக்கு புரியாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்ல முடியாத வழியா மனசுல தாங்கிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் இப்படி செத்துருவேன் நல்லா சொல்லாத மின்னல். சரி அன்பு, நான் சாக மாட்டேன். ஆனா நான் வாழணும்னா இந்த தாலி என் கழுத்துல கெட்டு இன்னைக்கு ஒரு நாள் உன் கூட இருக்கிறது சந்தோஷம் எனக்கு போதும் அன்பு. அதுக்கப்புறம் இதை நினைச்சிட்டே உன் பொண்டாட்டியா நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துடுவேன் அன்பு. ஏய், என்ன இப்படி எல்லாம் சொன்னா நான் உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை பொண்டாட்டி ஆக்கிக்குவேன்னு பாக்குறியா? இல்ல அன்பு, நீ என் கூட கடைசி வரைக்கும் வாழ மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா என் வாழ்க்கையில எனக்கு புருஷன் அது நீ மாத்திரம்தான். அது கொண்டு இந்த தாலியின் கழுத்துல கெட்டு இன்னைக்கு ஒரு நாள் உன் கூட இருக்க இந்த சந்தோஷம் எனக்கு போதும். நாளைக்கு நான் எங்கேயாவது போயிடுறேன் அன்பு. உன்னை நினைச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துடுவேன். சத்தியமா அதுக்கப்புறம் உன் கண்ணு முன்னாலே நான் வரமாட்டேன். என் அம்மாவோட இந்த தாலியை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது நீதான். இதே தாலியை நீ கழுத்துல கெட்டணும், உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ரொம்ப கனவு கண்டேன் அன்பு. ஆனா அது எதுவுமே இதுக்கப்புறம் நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா உன்னை தவிர வேற யாரும் என் கழுத்துல இந்த தாலியை கட்ட முடியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த தாலியை நீயே என் கழுத்துல கெட்ட அன்பு. ஆனா நான் எந்த விதத்திலயும் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். நான் எங்கேயாவது போயிடுறேன். நீ எங்க கூட இல்லாட்டியும் சாகுற வரைக்கும் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு எவ்வளவோ விஷயங்களை நீ என் வாழ்க்கையில கொடுத்துருக்க. நீ எனக்கு கொடுத்த அந்த சந்தோஷமான நினைவுகளும் உன்னோட காதலும் நீ என் கழுத்துல கெட்டுற இந்த தாலியும் இது எனக்கு போதும் அன்பு. நான் சாகுற வரைக்கும் உன்னை நினைச்சிட்டு எங்கேயாவது வாழ்ந்துடுவேன். ஐயோ, ஏன் மின்னல் அப்படி சாகுற வரைக்கும் என்ன நினைச்சு நினைச்சு நீ செத்து செத்து வாழ்றதை விட ரெண்டு பேரும் ஒன்னாவே செத்துடலாமே. இல்ல, எல்லாம் ஏன் தப்புதான். இன்னைக்கு ஒரு நாள் நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக பழைய அனுபவா வந்தேன்ல, அது ஏன் தப்புதான். ஏய், இங்க பாரு, இன்னைக்கு தெரியாம உன்கிட்ட பழைய அனுபவா நடந்துக்கிட்டேன். அதனால தானே என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. சாரி, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அழ வைக்க வேண்டாமே கொஞ்சம் சிரிச்சு பேசினா உடனே தாலி கட்டி கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற. நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கு சொல்றேன். நான் எல்லாமே விளையாட்டுக்கு தான் பண்ணேன். இப்ப கூட வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சும்மா உன்னை சந்தோஷமா வச்சுக்கலான்னு விளையாட்டுக்கு தான் வந்து திரும்பவும் ப்ரப்போஸ் பண்ணேன். இந்த விளையாட்டு எல்லாம் நீ சீரியஸ் எடுத்துக்கிட்டு தாலி கட்டுன்னு வந்து நிக்கிற. அன்பு, உனக்கு வேணா என் காதல் விளையாட்டா இருக்கலாம், ஆனா என் காதல் விளையாட்டு இல்ல அன்பு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, இப்ப நீ இந்த தாலியை கழுத்துல கெட்டுதான் ஆகணும். முடியாதுன்னு சொல்றல, வா போலாம். இல்ல அன்பு, இப்ப இந்த தாலி நீ கழுத்துல கெட்டாம நான் வர மாட்டேன். ஏய், ஓங்கி அரைஞ்சிருவேன், மரியாதைக்கு வா. இல்ல, நான் வர மாட்டேன். நீ என்ன விட்டுட்டு போறதுன்னா போ. என் மென்டல், இந்த ராத்திரில உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போறது? ஏன் அன்பு, வாழ்க்கையில தனியா விட்டுட்டு போறதுக்கே நீ யோசிக்கல, அப்புறம் இப்ப மாத்திரம் தனியா விட்டுட்டு போகிறதுக்கு எதுக்கு யோசிக்கிற? விட்டுட்டு போ. வேணா ஷைலு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. என்ன கோவப்படுத்தாத, மரியாதை என் கூட வா. நான் வரல அன்பு. இந்த தாலி என் கழுத்துல நீ கெட்டாம நான் வர மாட்டேன். இந்த தாலி என் கழுத்துல கெட்ட அன்பு. ஷைலு, சொன்னா கேளு, வா. இல்ல, இந்த தாலி என் கழுத்துல கெட்ட அன்பு. தாலி தாலி தாலி, இது இருந்தா தானடி கட்ட சொல்வ. எடா, நீ எதை தூக்கி போட்டேன்னு உனக்கு தெரியுதா? ஐயோ ஷைலு, சாரி ஷைலு, நான் ஏதோ ஒரு கோவத்துல. ஒண்ணும் வேண்டாம்டா, அது என் அம்மாவோட தாலி. அது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்.
ஐயோ ஷைலு, எனக்கு தெரியும், நான் தெரியாம பண்ணிட்டேன். இரு, நான் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். எப்படிடா இவ்வளவு பெரிய கடையில போட்ட தாலியை எப்படி கண்டுபிடிச்சு கொடுப்ப? என்னை விட்டு போயிடுச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்த என் அம்மாவோட தாலியை திரும்ப நீ தான் எனக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்த. என் உயிரே போனாலும் ஒன்ன நான் விட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு உன் மேல எனக்கு காதல வர வச்சது நீ கொண்டு வந்து கொடுத்த இந்த தாலி தான்டா. அப்படிப்பட்ட தாலியவே கடையில தூக்கி போட்டுட்டல. இப்ப சொல்ற அன்பு, இந்த கடையில போட்ட தாலி எப்படி திரும்ப கிடைக்காதோ அதே போல இனி ஞானம் உனக்கு திரும்ப கிடைக்க மாட்டேன். உனக்கு எல்லாமே விளையாட்டுதான். என்னோட காதலும் உனக்கு விளையாட்டுதான், என் அம்மாவோட தாலி உனக்கு விளையாட்டுதான். நாளைக்கு இன்னும் வேற ஏதாவது பண்ணிட்டு விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொல்லுவியாடா? ஷைலு, என்ன பேசுற? வேண்டாம் அன்பு, வாழ்க்கையில எதுல விளையாடணும் எதுல விளையாடக்கூடாதுன்னு கூட தெரியாம எல்லாத்தையுமே விளையாட்டா நினைக்கிற ஒருத்தன் எனக்கு வேண்டாம். இதுக்கு தானே நீயும் ஆசைப்பட்ட. இப்ப சொல்ற என்னை விட்டு போ மின்னல்னு கேட்டியே, இப்ப நான் உன்னை விட்டு போறேன். நீயே திரும்ப வந்து கேட்டாலும் நான் உன்கிட்ட வரமாட்டேன் அன்பு. நீ என்ன காரணத்துக்காக என்ன வேண்டான்னு சொன்னேன்னு எனக்கு தெரியாது. இனி இவ்வளவு பெரிய காரணம் வந்தாலும் சரி, நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். நான் உனக்கு திரும்ப கிடைக்கவே மாட்டேன். நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சு, சந்தோஷமாயிரு. இன்னைக்குதான் நீ என்ன பாக்குறது கடைசி நாள். இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்கவே முடியாது. என்ன மன்னிச்சிரு மின்னல். என்ன இருந்தாலும் உன் அம்மாவோட தாலியை நான் தூக்கி போட்டிருக்க கூடாது. ஆனா கண்டிப்பா அது உன்னை விட்டு போக நான் விட மாட்டேன். அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஆனா இப்ப நான் அதை தூக்கி போட்டதும் நல்லதுக்கு தான். ஏன்னா எந்த தாலியால உனக்கு என் மேல காதல் வந்துச்சோ அதே தாலியால இப்ப நீ என்னை வெறுத்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்ட. இதுதான் மின்னல் நானும் எதிர்பார்த்தேன். இப்ப நீ என் மேல கோவப்பட்டு என்னை விட்டு போயிருக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சா உனக்கு என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடும். ஆனா அப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆனா நீ நிச்சயமா எங்கேயாவது சந்தோஷமா இருப்ப. அது எனக்கு போதும் மின்னல். நான் சாகிறதுக்குள்ள இந்த தாலியை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். அதுக்குள்ள நீ என்னை மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும். மறு ஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.